ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஷின்சான்லேருந்து ஒரு 6 எபிசோட் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வெறித்தனமாக ஷின்சான் ஃபேனாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சிபல் கேங் லீடர் தான் பார்த்தா காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கதையை பண்ண சொல்கிறாரு. உங்களுக்கு ஃபேரி ஃபேஸ் கரையானை பற்றி தெரியுமா? அப்படி தெரியல அப்படின்னா அந்த கரையானில் என்ன வரைஞ்சாலும் அது அப்படியே பண்ண நிஜத்தில் நடக்கும். இது என்னதான் நிறைய பேர் நம்பலைனாலும் இந்த கதையான பார்த்தீங்கன்னா அந்த காசுகாவே சிட்டியில் இருக்க பீப்புளை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கதையை சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கதைனா இவர் பார்த்தா இந்த மாதிரி கதை சொல்லிகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அப்படியே சீன் பார்த்தா கட் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மசாவை பார்த்தா காட்டுறாங்க. ஸோ மசாவை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் பஸ்லேருந்து பார்த்தா கீழே இறங்கிட்டு இருக்கான். ஸோ இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரையான் பார்த்தா கிடக்கும். என்னடா இந்த கரையான் நம்ம ஒன்று கிடக்குதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த கரையானை பார்த்தா எடுத்து பார்ப்பான். ஸோ அந்த கரையானை பார்த்தா அவன் எடுத்து பார்க்கப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கரையானை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்தா அசையும். ஒரு மாதிரி பார்த்தா என்னடா இது அசையுதுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் பார்த்தா கிழிச்சு பார்ப்பான். ஆனால் அந்த பேப்பர் கிழிச்சு பார்த்தா அது உள்ள பார்த்தா ஒரு ஃபேஸ் பார்த்தா இருக்கும். அது நம்ம மசா பார்த்து சிரித்த உடனே இந்த மசா பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தா பயந்துக்குவான். ஸோ பயந்துட்டு அந்த கரையானை பார்த்தா அங்கேயே போட்டு பார்த்தா வந்துடுவான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யோசினாக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச என்ன வேணால் வரீங்கன்றாங்க. ஸோ கசாமா ஒன்று நான் என்னடா இது எனக்கு எதுவுமே யோசனை தோணலைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்ல ஷின்சானோ இவனுக்கு நான் எல்லாத்தையும் நானே புரிய வைக்கணும் போலன்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சான் என்ன பண்ணுறான் அப்படின்னா நேராக பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு அவன் வந்துட்டு இந்த மாதிரி பார்த்தா போஸ்ட் கொடுக்குறான். என்ன நீ அழகாக வை கசாமான்னு சொல்லிட்டு சொல்ல உன்னெல்லாம் வரைஞ்சேன்னு வை நானே செத்துடலான்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்தா கசாமா பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தா பேசிகிட்டு இருக்க. சரி மற்றவங்க என்ன வரையாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு போ என்ன வரையான்னு பார்த்தா கேட்பான். ஸோ போ பார்த்திங்க அப்படின்னா கல் வரைஞ்சின்னு இருப்பான். இவன் வழக்கம் போல் எதாவது பண்ணுறான்னு சொல்லிட்டு கசாமா பார்த்தீங்கன்னா நேனி என்ன வரையான்னு பார்த்தா பார்க்க போவான். ஸோ பார்த்தீங்கன்னா கசாமா பார்த்தா நேனிக்கிட்ட போகணும். நேனி என்ன சொல்கிறா அப்படின்னா இந்த மாதிரி நான் வீடு ஒரு ரேபிட் டால் அப்போ ஹேண்ட்ஸமான ஒரு பையனை வரைஞ்சிருக்கேன். இதுதா நான் பேங்க்கை வரைய வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பேங்க்கை வரைஞ்சிட்ருக்கேன். இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு கசாமா என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம மசாவா கிட்டே போவான். அங்கே மசாவை பார்த்தீங்கன்னா ஏதோ மந்தரை சொல்லிட்டு ஏதோ வரைஞ்சிட்டு இருப்பான். கசாமா உடனே மசாவை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கசாமா பார்த்தா கூப்பிட சன்னா பார்த்தா அவன் கையை பிடிச்சி போடப்போ அவன் கையில் இருக்க அந்த ஸ்கேரி கரையான் பார்த்தா விழுந்துடும். ஸோ அதை விழுந்த உடனே இவன் பார்த்தா நார்மல் ஆகிடுவான். ஸோ அது கீழே பார்த்தா அவன் மசா என்ன வரைஞ்சிருக்கா அப்படின்னா ஏதோ காக்கா ஒருத்தர் குத்து அமைப்பு தான் வரைஞ்சிருப்பான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தா பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்னடா நீ இதை வரைஞ்சிருக்க இது இதுதான் ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஷின்சானோ புரியாத பையன் என்ன ஏதோ தெரியாமல் வரைஞ்சிட்டான்னு சொல்ல மசாவும் இந்த நான் வரைஞ்சனா இது நான் வரையிலேன்னு சொல்லிட்டு பார்த்தா மசாவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ யோசினாக்கா பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தா அந்த சுவேக்காக வெளியே பார்த்தா கூட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தா வெளியே விளையாட கூப்பிட்டு போகிறப்போ அந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா ஏதோ காக்கா அசம்பிள்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா காக்கா பார்த்தா அப்படியே நல்லா லைனாக பார்த்தா நின்றுட்டுருக்கு. எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த காக்கா பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்த்தா அட்டாக் பண்ணுது. ஸோ எல்லோரும் பயந்துன்னு உள்ளே போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம பிரின்சிபல் நம்ம கேங் லீடர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கொடையத்துன்னு எல்லா காக்காயும் பார்த்தா அடிக்கிறாரு. ஸோ இதை பார்த்துட்டு ஷின்சான் கேங் லீடர் அந்த காக்கா இப்போ ஒவ்வொன்றா காலி ஆகணும் கதையை முடியுன்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பை கொடுக்க கேங் லீடருக்கு ஒரு மாதிரி இப்போ தான் பவர் வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா அடிக்கலான்னு போக அடிக்கிறதுக்குள்ளே அவன் மண்டையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் குத்தியும். இதை பார்த்துட்டு மசா இது நான் அந்த ட்ராயிங்கில் வரைஞ்ச மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் மசாவை பார்த்தா பார்க்கலாம். இந்த பக்கம் நம்ம கேங் லீடர் பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு அப்படியே பார்த்தா உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ மற்றவங்களாம் கேட்டு தேவையா அவங்களுக்கு இந்த வயசு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த காக்கா எப்படி இந்த மாதிரி சடனாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா உடனே பார்த்தா வெளியே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா வெளியே போவான். அங்கே பார்த்தா ஒரு காக்கா கூட இருக்காது. அது எப்படி எல்லா காக்காவும் பார்த்தா சடனாக போயிருக்கும்னு சொல்ல இந்த பக்கம் பார்த்தா மசாவை பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரை பார்த்தா பார்த்துட்ருப்பான். இதை எப்படி நான் வரைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்போ அந்த கரையான் உழுந்து அதை நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன். இது மசாவை பார்த்தா சடனாக பார்த்தா பயந்துக்குவான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஓடி வராங்க இதான் ஆச்சுன்னு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேனி பார்த்தீங்கன்னா வாங்கப்பா நம்ம குடும்ப விளையாட்டு விளையாடலாம் மசா நீ தான் எனக்கு ஹஸ்பண்டாக வரணும்னு சொல்ல இவங்க திருந்தவே மாட்டான்னு சொல்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மசா பார்த்தீங்கன்னா ஏதோ வந்துட்டு பார்த்து மந்தரை போட்டுன்னு கசாமா ஒன்று மசா என்னடா ஆச்சு என்னடா மந்தரெலாம் போடுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்க இவன் பார்த்தா சன்னா பார்த்தா முடிச்சு தான். இப்போ பார்த்தீங்கன்னா மசாவை பார்த்தா இன்னொன்று பார்த்தா வந்துருப்பான் அதில் ஆணி குத்துற மாதிரி. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம யோசினாக்கா ஒரு காலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி பார்த்தா குத்திருக்கும். ஸோ இது ஆணியை பார்த்துட்டு இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு இது 2 பேர் பார்த்தா பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ மற்றவங்களாம் வெளியே வந்து அதை பார்க்குறப்போ இது மசா வரைஞ்ச ட்ராயிங் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தா ஷாக் ஆவாங்க. ஸோ மசாவும்
மசா என்னடா பண்ணி வச்சுக்கிது, என்னடா இது ட்ராயிங் இது என்ன ஃப்யூச்சர்னு சொல்ல, இல்லைப்பா இது அந்த கிரேன் தான் வரைஞ்சுன்னு சொல்கிற உடனே போ சொல்கிறான். இதுதான் பார்த்தா ஸ்கேரி ஃபேஸ் கிரேன். இந்த ஃபேஸ் கிரேன் பார்த்திங்கன்னா என்ன வரைஞ்சாலும் அது பார்த்திங்கன்னா நிஜத்தை நடக்கும். இந்த கிரேன் பார்த்தா எல்லாத்தையும் தப்பாக தான் வரையும்னு சொல்ல, இந்த பக்கம் பார்த்தா அந்த கிரேன் பார்த்தா ஊன்னு நம்ம மசாக்கிட்டே பார்த்தா வந்து அதை கையிலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா கையிலேயே பார்த்தா ஓட்டிக்குது. ஸோ இதை பார்த்துட்டு அப்படியே மசா பார்த்தா அது கண்ட்ரோல் எடுத்துன்னு பார்த்தா நேனி மூஞ்சில் வரைகிற மாதிரி வர நம்ம சின்சான் பார்த்திங்கன்னா கையை பிடிச்சி தூக்கி வச்சுருவான். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த கிரேன் பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பார்த்தா உள்ளே வருவானுங்க. ஸோ நம்ம சின்சான் பார்த்தா உள்ளே வரப்போ அங்கே பார்த்திங்கன்னா நம்ம மசாவை பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ராயிங் பார்த்தா வரைஞ்சிருப்பான். அந்த ட்ராயிங்கை எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் பார்த்தா காமிப்பான். அதில் பார்த்திங்கன்னா நம்ம நேனி பார்த்திங்கன்னா ரத்த கதையாக இருக்கிற மாதிரி பார்த்தா ட்ராயிங் வரைஞ்சிருப்பான். இதை பார்த்துட்டு நேனி மசா என்னடா நீ இதை போய் வரைஞ்சி வச்சுருக்க எனக்கு பயமாகுதான்னு சொல்லிட்டு அழுதுன்னே பார்த்தா அவனை வந்து அடிப்பா. ஸோ கசாமாவும் அவள் அந்த கிரேன் என்ன வரைஞ்சா அது கண்டிப்பாக நடக்கும், நம்ம நேனியை பார்த்தா ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்திங்கன்னா நம்ம நேனியை பார்த்தா ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நேனி பார்த்தா ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஏன்டா இது என்ன வரைஞ்சி சாவடிக்கன்னு சொல்லப்போ சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா நம்ம நேனியை வந்து அட்டாக் பண்ணணும். நம்ம மசா பார்த்தா சடனாக குஞ்சுவான். நேனிக்கு முடிஞ்ச படுற மாதிரி வந்து தப்பிச்சுவா. நம்ம நேனி பார்த்தா உடனே வந்தா கேட்பா ஏன்டா நீ கீழே குனிச்சேன்னு சொல்லி ஏன்டா இப்படி குனிச்சேன் எனக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுதான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பக்கம் தான் இந்த கிரேன் பார்த்தீங்கன்னா ஊன்று கீழே தான் இருக்கும். இங்கே மேலே பார்த்தா ஏனி பார்த்தா நேனி மேலே ஊற மாதிரி வரும். நேனி பார்த்தா உடனே கத்திவா. இதை பார்த்து சின்சான் பயந்து கீழே உட்காரலான்னு வரப்போ சடனாக பார்த்தா கிரேன் மேலே உட்காந்து அது ரெண்டாக உடஞ்சிடும். இந்த பக்கம் பார்த்தா இன்னும் யோசினாக்கா பார்த்தா அந்த பிடிச்சிருவாங்க. ஸோ இதை பார்த்துட்டு எல்லோரும் அந்த கிரேன் பார்த்தா செத்து போச்சுன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்தா அதை பொடிச்சிருவாங்க. ஸோ பொடிச்சிட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம பார்த்தா அக்கியோ மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிரேனை பார்த்தா தோண்டி எடுத்துதாங்க. இந்த கிரேனை யாரும் இங்கே வச்சு தொட்டு அது கிரேன் பாக்ஸை பார்த்தா போட்டு போயிடுறாங்க. அப்போ சடனாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிரேன் பேக் வச்சா சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா மூஞ்சி காமிக்குது. அப்படியே பார்த்தா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா கேங் லீடும் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் தான் நான் பயந்தேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா அது மாட்டுன்னு ஏதோ சம்மந்தமே எல்லாம் பேசிட்டு அப்படியே பார்த்தா இந்த எபிசோட பார்த்தா முடிக்கிறாங்க. உங்கள் எத்தனை பேருக்கு இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எபிசோடில் நீங்கள் இந்த கிரேன் கட்சி தான் என்ன வரைவீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.